தலைவர் வருகிறார், அவர் ஏழைகள் அருகில் இருக்கிறார். மரகத வீரே தலைவர் புகழை கொண்டாடுதே. எடுத்ததும் இல்லை அடைக்கலமிங்கே எங்கள் இதயமே அவர் கையிலே. துன்பம் கூட இன்பமாகும் மன்னன் பேச்சிலே. சொந்தம் நூறு நெஞ்சை ஆளும் கண்ணின் வீச்சிலே. தமிழ் தேரிலே தலைவர் வருகிறார், அவர் ஏழைகள் அருகில் இருக்கிறார். மரகத வீணை இசைக்கிறதே, மனமே பண்பாடுதே, தலைவர் புகழை கொண்டாடுதே. முழு நிலவானால் முதல் வருமானால் தோழனாய் வருகிறான். திருவினில் வாழும் எளியவர் நெஞ்சில் தெய்வமாய் வாழ்கிறான். மது மணமில்லை ஒரு குறையில்லை, இனி வளங்களே வரும் வாழ்விலே. கண்ணை போல எம்மை காத்த மன்னன் வாழ்கவே. காலம் கூட பூவை தூவும் அண்ணன் வாழ்கவே. தமிழ் தேரிலே தலைவர் வருகிறார், அவர் ஏழைகள் அருகில் இருக்கிறார். மரகத வீணை இசைக்கிறதே, மனமே பண்பாடுதே, தலைவர் புகழை கொண்டாடுதே. இளந்தமிழ் செல்வி தலைவனின் தேரில் வாரிசாய் வருகிறார். இளந்தமிழ் செல்வி தலைவனின் தேரில் வாரிசாய் வருகிறார். அரசியல் சோலை அறிவெனும் கங்கை கரையிலே பூத்ததே. புதுமுகமில்லை புகழ் வெறியில்லை அவர் வழியிலே வரும் தலைவியார். எண்ணம் போல வாழ்க்கை இங்கே வெல்வார் நாளையே. மன்னன் போல எங்கள் நெஞ்சில் வந்தாராளவே. தமிழ் தேரிலே தலைவர் வருகிறார், அவர் ஏழைகள் அருகில் இருக்கிறார். மரகத வீணை இசைக்கிறதே, மனமே பண்பாடுதே, தலைவர் புகழை கொண்டாடுதே, தலைவர் புகழை கொண்டாடுதே, தலைவர் புகழை கொண்டாடுதே. யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? எங்க ஐயா சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கா, அதை கொடுத்துருவியாமா? ஃபைலா? அப்படி எதுவும் என்கிட்ட இல்லையே. தயவு செஞ்சு நீங்க போகலாம். டேய், பாப்பா கிட்ட ஃபைல்ஸ் எல்லாம் ஒண்ணு இல்லையாமாடா? பாப்பா கிட்ட இருக்கிறது உருவிடா. உருவிடுவோம். என்ன மிரட்டுறீங்களா? இந்த விஷயம் ஜீவாவுக்கு தெரிஞ்சதுன்னா உங்களை எல்லாம் தொலைச்சிருவாரு. அடி என்ன மாடி, ஜீவா ஜீவான்னு கத்திட்டு இருக்க. இருக்கிறவங்களை கூப்பிட்டாலே நமக்கு ஏண்டா வம்புன்னு ஒதுங்குற இந்த காலத்துல இல்லாதவர் கூப்பிட்டா எப்படி நான் வருவாரு? யார் இல்லாதவரு? உங்களை மாதிரி அயோக்கியங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் என் ஜீவா வருவாரு. டேய், அப்படின்னா பாத்துருவோம். ஊருகடா எங்கம்மா உன் ஜீவா? ஜீவா வந்து காப்பாத்துவான்னு சொன்னியே. கண்டிப்பா வருவாரு. வருவானா? ஆமா. இப்ப நாங்க ஒரு தப்பு பண்ண போறோமே தெரியுமா? பொம்பளை புடவை இப்படி கேட்டவங்க கதையெல்லாம் என்ன ஆச்சு தெரியுமா? நீங்க வர மாட்டீங்களா? ஜீவா வருவான். எங்கடி ஜீவா? நான் தான் ஜீவா. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? போய் புடிங்க. Ah!
ஜீவா ஜீவான்னு சொல்றீங்களே, உங்களுக்கும் அவருக்கும் என்னமா உறவு? என்னமா என்ன? அன்னைக்கு என்ன காப்பாத்துதா சொன்னே, அந்த ஆள் வண்டி வந்து வழிய மாட்டிக்கிட்டாரு. அவரை நம்ம கார் திக்க வச்சுக்கோங்க. வாங்கப்பா வாங்க. எங்க பண்ணாளு? இதெல்லாம்ப்பா வச்சு கொண்டாந்தேன். எப்படியோ தப்பிச்சு போயிருக்காரு. மாலா, வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்பாங்க. அந்த ஆளு வல்லவனா மட்டும் இல்ல, ரொம்ப நல்லவனா கூட இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லையா அவ்வளவு பெரிய கூட்டத்திலிருந்து உன்னை காப்பாத்திருப்பானா? அப்பேற்பட்ட சாமர்த்தியசாலியை நீயும் அடக்கி பிடிச்சு கொண்டு வர்றதுனா அது நடக்கிற காரியமா? அப்படி சொல்லாதீங்கப்பா. ஒரு பொண்ணு நினைச்சா நடக்காத காரியத்தை நடத்தி காட்டுவா. இன்னைக்கு தப்பிச்சு போயிட்டு அந்த ஆளை என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சு கொண்டாந்து உங்க முன்னால நிறுத்தல, நான் இன்ஸ்பெக்டர் சத்தியகீர்த்தியோட மக இல்ல. இதெல்லாம் சின்ன விஷயம், இதுக்கெல்லாம் மனசு அலட்டிக்கலாமா? சாப்பிடுவோமா? சரி, சீக்கிரம் வந்துடும். நானேதான். உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா இங்க வருவீங்க? அந்த தைரியத்தை கொடுத்ததே நீதானே? நானா? ஆமா. நம்பிக்கைக்கு துணை மட்டும் கிடைச்சிட்டா ஒரு ஆளுக்கு இந்த உலகத்தையே எதிர்க்கக்கூடிய துணி வந்துருமா? ஓஹோ, அப்படின்னா நீங்க என்ன பரிபூர்ணமா நம்புறீங்க இல்லையா? என்னை தோற்று வந்த போலீஸ்கிட்டே இருந்து காப்பாற்ற ஒண்ணு நம்பாம வேற யாரும் நம்புறது? இது யார் வீடு தெரியுமா? ஏன் தெரியாது? என் வீடுதான். உங்க வீடா? ஆமா. இந்த உலகத்தையே என் வீடா நினைக்கும் போது இந்த வீட்டுல மட்டும் எனக்கு சொந்தம் இருக்காத? எங்க அப்பா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவர் உங்களை இங்க பார்த்தாருன்னா நீங்க எதையோ திருட வந்திருக்கீங்கன்னு நினைச்சு உங்களை கைது செய்திருவாரு. உங்க விஷயம் தெரியுமா? உண்மையாவே நான் திருடத்தான் வந்திருக்கேன். திருடவா? சொல்லட்டுமா? உன் உள்ளத்தை தான் திருட வந்தேன். என்ன இப்படி பாக்குற? உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மை சொல்லு, உனக்கு என் பேச்சு மட்டும் தான் பிடிச்சிருக்கா? சொன்னா இன்னைக்கு உங்களை பார்த்தேனோ அன்னைக்கு. உங்க நிலைமையை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஜீவா நிச்சயமா வருவாரு. ஜீவா வேற யாரும் இல்ல, என் கூட பிறக்காத அண்ணன். மாவாட்டம் நானும் வரட்டா, என் சின்ன பொண்ணு பூவாட்டம் சுட்டு தரட்டா. மாவாட்டம் நானும் வரட்டா, என் சின்ன பொண்ணு பூவாட்டம் சுட்டு தரட்டா. அடிப்பூ முடிச்சு பொட்டு வச்ச புள்ளே, நீ போய் சும்மா துந்திக்கடி புள்ளே. நான் ஆட்டுக்கல்ல ஆட்டுறதில் சூறேன், அடியதுக்கு தாண்டி வீச வச்ச வீரேன். அண்ணா ஒரு லோடிதான் பின்னோடிதான் வச்சுடுவான் சொக்கு பொடி மச்சாது நெத்தி அடி. மாவாட்டம் நானும் வரட்டா, என் சின்ன பொண்ணு பூவாட்டம் சுட்டு தரட்டா. பசங்கட்ட பசங்க
முன்னால தோப்பிருக்கு முழுசாத்தான் காப்பிருக்கு பாரு தென்னை இளநீரு அஞ்சாம ஏறி நின்று அஞ்சாறு திருடி தின்னு தாகம் எடுக்கிற நேரம் கல்லால மாங்கா அடிப்போம் கையால ஏந்தி பிடிப்போம் உப்போடு சேர்த்து கடிப்போம் உல்லாச பாட்டு படிப்போம் அடுத்தது நாம குளக்கர போவோம் அழகிகள் யாரும் குளிக்கிற நேரம் ஓராள மஞ்ச குளிக்க என் பொண்ணு ரங்கம் வாரேண்டி சேலை துவைக்க ஓராள மஞ்ச குளிக்க என் பொண்ணு ரங்கம் வாரேண்டி சேலை துவைக்க நான் வேலை வெட்டி ஏதுமில்ல ஆளு நீ வேண்டியதை என்கிட்டத்தான் கேளு அடியாழத்துல இறங்குறிய மானே உன் அங்கத்துல கடிச்சு போடும் மீனே பானையில நீர் எடுத்து பல்லாக்கு நடந்து போறா சின்ன பொண்ணு ஜோரா அம்மாடி அண்ணன் நட அசந்தாடு சின்ன இட பார்த்தா அழுதடியாத்தா பாவாட கீழே பறக்க பூவாட மேல மணக்க பாலாட மேனி நடக்க தாழாது ஆசை அடக்க உடமென மாறி இடுப்புல நானும் என பிரியாம இருந்திட வேணும் அவங்க அண்ணன் வேண்டா ஊரெல்லாம் வட்டம் அடிப்போம் எம்மச்சிகளா நாளெல்லாம் கொட்டம் அடிப்போம் அட ஊரெல்லாம் வட்டம் அடிப்போம் எம்மச்சிகளா நாளெல்லாம் கொட்டம் அடிப்போம் இந்த ஊர் முழுக்க நாம் இருக்கும் எல்ல நம்ம ஏன்னு தான் கேட்கிறவன் இல்ல நம்ம காட்டுல தான் மழையடிக்கும் நேரம் ஒரு கவலை இல்ல கலக்கம் இல்ல நாளும் ஒரு பின்னோடிடும் கண்டுக்குவே பின்னோடிடும் வச்சிடுவா சொப்பு போடி வச்சாது நெத்தியடி நான் என்ன பண்றேன்னு பஞ்சாயத்து கூட்டிருக்கீங்க இன்னும் என்னடா பண்ணணும் உன்னால இந்த ஊர் பெண்கள் வெளியில தலை காட்ட முடியல ஆமா நாங்க என்ன புதுசா பண்ணிட்டோம் எங்க வயசுல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அடி செருப்பாரு முளைக்கு 3 இலை விடல பஞ்சாயத்தை எதிர்த்தா பேசுற அவங்க அப்பா எங்கடா அவங்க அப்பாவை கூப்பிட ஆள் போயிருக்கீங்க சரி உட்கார் என்னடா பஞ்சாயத்தை மிரட்ட ஏண்டா நெளியிற ஓ பஞ்சாயத்தையே அசிங்கப்படுத்திட்டான் சொல்றா தென்னந்தோப்புலயும் மாந்தோப்புலயும் பூந்து திருநியா பசி எடுத்தது சாப்பிட்டா ஊர்ல அவன் மாந்தோப்பு தென்னந்தோப்புன்னு தேடிக்கிட்டு இருக்கா இங்க என்னடானா மாங்காய் தேங்காய் தின்னதுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களா திருப்பாரு பையா சோமசுந்தரம் உன் பையன் ஊர் பசங்க எல்லாம் கெடுத்துட்டான் அதனால இவனை ஊரை விட்டே திறத்துறதா முடிவு பண்ணிட்டான் வீட்டுக்கு அடங்காதவன் ஊருக்கு எப்படி அடங்குவான் நான் எப்பவோ தலைய முழுகிட்டேன் பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் இப்ப எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லி வைக்கிறேன் நல்லா கேட்டுங்க இவன் சின்ன பையனா இருக்கிறதுனால இவனை ஊரை விட்டு திறத்துறதை விட இவனை உடனே ஊரை விட்டு துரத்தணும் ஊரை விட்டு வாங்க மேடம் என்ன வேணும் ஓ டிவியை பாக்குறீங்களா இல்ல கிரைண்டரா ஓ டூயிங் ஒன்னா ஃபிகர் செம்ம ஃபிகர் பாத்தியா அடடா டிவியை தாண்டா பாக்குறாங்க இந்த டிவியை பேக் பண்ண சொல்லு ஏய் ஏன் ஷட்டர் க்ளோஸ் பண்றீங்க தடங்களுக்கு வருத்தம் சொல்லிட்டு அடுத்த அளவை ஆரம்பிக்கலாமா
வந்தா எந்த ஆம்பளைக்கு தான் ஆசை வராது. நாங்க என்ன சாமியாரா? பொம்பளைங்களை பார்த்தா மகாலட்சுமி ஆட்டம் இருக்கணும். உன்ன மாதிரி அலங்கோலமா இருக்க கூடாது. நான் எப்படி சார் இருக்கணும்? பெரியவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா போதும். பாரு, படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. மானம் பார்த்த விவசாயிங்க நாடு அல்லவோ, இங்கு மானம் நாணம் பெண்களுக்கு ஆடை அல்லவோ. அண்ணன் சொன்னதை கேட்டு நடந்துக்கிட்டாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. திவாகர், கொள்ளி வச்சு கூப்பிடுற. நான் யாருக்கு கொள்ளி வைக்கணும்? அத ஐயா சொல்லுவார். வாண்ணே பக்கடின, நீ இல்லாத பேட்டை எவ்வளவு மோசமா போச்சு தெரியுமா? இந்த அதை வாங்கிக்க. வந்து வண்டியில உட்கார். நானா வந்துட்டேன்டா. உட்கார். என்ன பாஸ் கூப்பிட்டீங்களாமே? என்ன விஷயம்? வந்திருக்கேன். ஒண்ணு இல்லையா? இங்க பாரு, சனி கதசாமி பெருசாமி என்னங்க இது? 1500 பேர் செத்து போனவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட். நீ என்ன பண்ற? நம்ம தொகுதிக்குள்ள இருக்க பூத்து வாரியா பிரிச்சு எல்லா ஓட்டுகளையும் நம்ம ஆட்களுக்கு குத்திடுறேன். அட நீங்க வேற, உயிரோட இருக்க விளையாட்ட வந்தாலே அந்த ஓட்ட போட்டுறோம். இது செத்து போன ஓட்டு தானே, எவன் வந்து கேட்க போறான்? கவலையை விடுங்க. சரியான ஆளையா? செத்தவங்க ஓட்ட போட்டே வாழ்க்கையை வளப்படுத்திட்டீங்க. பத்திரம் பொட்டியில பணம் இருக்கு, ஜாக்கிரதை. ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம். என்னையா? இல்ல, செத்து போனவங்க ஓட்டெல்லாம் போட்டு நம்ம கட்சியை காப்பாத்துறோமே, கட்சி நம்மளுக்கு ஏதாவது செய்யுங்களா? ஒண்ணும் செய்யாது. நாம் இப்படியே இருக்க வேண்டியதான். ஏய்யா, வருஷ கணக்குல தலைவர்களுக்காக வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுருக்கோம். நம்ம வாழணும்னு என்னைக்காவது கத்தி இருக்கிறோமா? போய் வேலை பாரியா, நமக்கு இதான் மிச்சம். அப்ப நான் வரட்டுங்களா? ஏங்க, என்னையா? ஓட்டு தான் கள்ள ஓட்டு, நோட்டு நல்ல நோட்டு தானே? யோ, இது பூரா நல்ல நோட்டியா? ஆனா பிளாக் நோட் போயிட்டு இல்ல. வர்றேங்க. யோ, சீக்கிரம் போயா. இரியா, என்ன ரேஷன் கடையா? அரிசி பருப்பு பாமாயெல்லாம் கொடுக்குறாங்க, ஆர்வம் போய் வாங்குறதுக்கு. ஓட்டு நல்ல ஆளா கெட்டாளான்னு பார்த்தா போறதும். அதுலயும் 100 கணக்குல இப்ப சின்னம் கொடுத்துருக்காங்க, எந்த சின்னத்துல போடணும் குழப்பமா இருக்கு. போயா. ஓட்டு போட போனீங்களே, உங்களை யாராவது பூத்துல சந்தேகப்பட்டு கேட்டாங்களா? என்ன யாரும் சந்தேகப்படல. ஏன்னா என் மூஞ்சி ஒரு ராயல் லுக்காச்சே. நான் ஆபீசர் லுக் கொடுத்தேன், என்ன யாவானும் கண்டுக்கல. என்ன எவனாவது கோச்சுக்குவானா? கத்தியால சொருகிற மாட்டேன். என்ன ஒரு சந்தேகப்பட்டான். நீங்க தான் பெத்த பெருமாளான்னு கேட்டான். நான் உடனே ஏன் கேக்குறீங்கன்னு கேட்டேன். பேரு பழசா இருக்கே, ஆளு லேட்டஸ்டா இருக்கீங்களேன்னு கேட்டான். நான் கோவந்து மாதிரி நடிச்சேன். யோ, எனக்கு பேட்டரி இருக்கு, நான் கியூல எல்லாம் நிக்க முடியாது அப்படின்னு போனேன். இல்லங்கன்னு ஒரு ஆபீசர் சொன்னான். நின்ன சார், நீங்க பெத்த பெருமாளோ செத்த பெருமாளோ ஓட்ட போட்டுட்டு போங்கன்னு சொன்னான். அப்படியே என் நெஞ்சில ஒரு கரண்டி நெருப்பு போட்டது மாதிரி இருந்துச்சு. குபீர்னு வேர்த்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி தொடச்சிட்டு அப்படியே ஓட்டும் போட்டுட்டு ஓடியே வந்துட்டேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, இனிமே அடிக்கடி இடைத்தேர்தல் வரணும்னு வேண்டிக்கங்க. எப்படியோ உன் தயவால் நல்லா சாப்பிடுறோம். கை நிறைய காட்சி, கை நிறைய காட்சி. ஓட்டும் செத்த ஓட்டு, கோழியும் செத்த கோழி. அண்ணா, எனக்கு இதே ஏரியாவுல சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைச்சிருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நமக்குள்ள இருக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ். ஆல் தி பெஸ்ட். நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். தம்பி, அண்ணங்கிற முறையில என் கடமையை நான் செஞ்சுட்டேன். நீ போலீஸ் வேலையில இருக்கும்போது உன் வேலையை ஒழுங்கா பாரு. அண்ணன், கடமையை செய்யும் போது உங்களை தான் நினைச்சுக்குவேன். ரொம்ப நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்க. கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். தம்பி, என்னன்னு இது? இப்ப ஸ்வீட் ஒண்ணும் செய்யலடா. இப்ப இந்த சக்கரை சாப்பிடு, சாயந்தரம் ஸ்வீட் செஞ்சு தரேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் பிசினஸ்ல ரொம்ப கரெக்டா இருக்கிறவன். எப்போ சரக்கு உன் கைக்கு வந்துடுச்சோ அப்பவே நீ எனக்கு பணத்தை செட்டில் பண்ணிருக்கணும்.
இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுறேன். இன்னும் half an hourல நான் அங்க இருப்பேன். பணம் ரெடியா இருக்கும். ஓகே? குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் டார்லிங். சாப்பிட்டியாமா? சாப்பிட்டே. ஆமா டாடி. எந்த கார் எடுத்து போறே? மாருதி கார். ஓகே பை. ஓகே பை டாடி. பாத்து போமா. You idiot. Damn it. யாரை அவங்க வேலைக்கு வச்சது? வந்துமா ஐயா தான் வேலைக்கு வச்சாரு. உன் மூஞ்சிக்கு என் பங்களால வேலையா? பார்க்கலாம். Stupid. Scoundrel. Daddy. டாடி, யார் இந்த இடியட்? எனக்கு தெரியாம ஏன் புது புது ஆளெல்லாம் வேலைக்கு சேர்க்கறீங்க? புது ஆளா? யாரு? ஓஹோ, அந்த பையனா? பாவமா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரொம்ப சிரமப்பட்டா. நான் தான் பரிதாபப்பட்டு நம்ம மாட்டுக்கொட்டைகளே வேலைக்கு சேர்த்தேன். ஏமா என்ன பண்ணா? நான் போறப்ப எதுக்கு வந்து நின்னு மூடையை ஸ்பாயில் பண்ணிட்டான். முதல்ல அவனை வேலையை விட்டு துரத்துங்க டாடி. ஐயோ பாவமா, திடீர்னு வேலையை விட்டு நிறுத்தினா அவ என்னமா பண்ணுவா? படிக்காதவன் தப்பு பண்ணிட்டான். இனிமே அந்த தப்பு பண்ணனா வேலையை விட்டு நிறுத்தலாம். ஓகே, நீ காலேஜ் போ. சரி, நான் வரேன். டேய் இளங்கோ, அந்த ராம கூப்பிடு. சரிங்க. ஐயா என்ன? ஐயா கூப்பிட்டதா? கூப்பிட்டேன். ஆமா ஆமா ஆமா. என் பொண்ணு போறப்போ எதிர்க்க வந்து நின்றாமே, அது தப்புப்பா. ஆரம்பத்திலே சொல்லிருக்கோம், மறந்துட்டேன். இனிமே நிக்காத, போ. வரேங்க. ஏனுங்க காட்டாமெட்டிக்கு போற வண்டி போயிடுச்சுங்களா? சொல்றேன். ஆமா, தீப்பெட்டி கொடு. காக்கிநாடா இருக்கா? அது என்னதுங்க? வீடி தெரியாது? வீடிங்களா? சரியான பார்ட்டி தான். ஆமாங்க, இந்த ஊர்ல தான் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்குதுங்க. அப்படியா? உனக்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம் போல இருக்கு. நீ சார் சோக்கா இருக்க, செட்டப் பண்ணட்டுமா? ஐயோ, செட்டப்புங்களா? என்னங்க சொல்றீங்க? பெருசு 16 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் செட்டப் பண்ணட்டுமா? ஐயோ, ஏன் இப்படி பயப்படுற? உன்னை தாலி கட்டி கொடுத்துற இடத்துல சொல்ற. யதார்த்தமா கிடைக்கிறத பதார்த்தமா சாப்பிடுனியா? பிடிச்சிட்டாங்கன்னா போலீஸ பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத, மத்த எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். என்னையா யோசிக்கிற? வா நட. பாத்து பக்கறின பக்கறின போயா. என்னங்க எங்க கூட்டு வந்துட்டீங்க? பக்கறின தங்க சுரங்கத்தையே கூட்டு வந்திருக்கேன் பாரு. சவால்டா பரட்ட. உலகத்தில் இருக்க தங்கத்தையும் உடம்பு முழுக்க பூசிக்கிட்டா தங்கத்து விலை ஏறாது. கயட்டா எல்லாத்தையும் கடை போட்டு பாத்துருவோம். பெருசு எல்லாத்தையும் கட்டிட்டு பெருசு. ஏனுங்க என்ன எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி போட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இவங்க யாருங்க? ஓ, சாகறதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி யாரையும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாம போல இருக்கு. சொல்லுங்கடா, சொல்லுங்க சொல்லுங்க. வல்லவனுக்கு வல்லம் எங்க பக்கத்துல பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? நான் தான் ஜெயவால். சும்மா நிறுத்துங்கடா, வளவளன்னு பேசிக்கிட்டு. பட்டிக்காட்டானை தங்கச்சேனு தங்க கடுக்கன். உங்களை பத்தி எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பத்தி நீங்கள் நான் தெரிஞ்சுக்க வேணாம். ஏண்டா ஊர்ல உள்ள பொண்ணுங்க தாலியெல்லாம் இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க குறவளை எல்லாம் நான் இருக்கிறேன்டா. என்ன சார் ஊருக்கு புதுசா? எங்க தலைவரோட பேரை சொன்னா ஊரே நடுங்கும். அவர் தலைவரோட பேரை சொன்னா அரசாங்கமே நடுங்கயா. இன்னும் 5 நிமிஷத்துல போன் வரும். அதுக்கப்புறம் நீங்களே எங்களை சல்யூட் அடிச்சு வெளியே அனுப்ப போறீங்க. வெல்டன் மிஸ்டர் பிரபாகரன், உங்க துணிச்சலை நான் ரொம்ப பாராட்டுறேன். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை தேடி கொடுத்துட்டீங்க. தேங்க்யூ சார். ப்ளீஸ் பி சீட்டட். பக்ரியோட ஆளுங்களை எல்லாம் பிடிச்சிட்டேன் சார். கூடிய சீக்கிரம் அந்த பயங்கரவாதி பக்ரியும் பிடிச்சிடுவேன். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மிஸ்டர் பிரபாகரன். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைக்க போறேன். மாணிக்கம்னு ஒரு சமுதாய விரோதி, பசுத்தோல் பொருத்திய புலி, தன்னை ஊர்லயே பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு இந்த ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அவன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் இந்த ஃபைல்ல இருக்கு. அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட நான்
ஒப்படைக்கிறேன். ஓகே சார், இந்த கேஸையும் சவாலா எடுத்துக்கிட்டு சக்சஸ் பண்ணி காட்டுறேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். யார் நீ? ஆதி